பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையில ஒரு விஷயம் என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசாயா ஜெபித்தது போல, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், என் நாவை தொட்டருளும் என்று சொல்லப்பட்டதே தகப்பனே. அதுபோல என்ன பேச வேண்டுமோ நாவை தொட்டு அதில் இருக்கிற வார்த்தைகள் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி உதவி செய்யுங்க. மனுஷனுக்காக அல்ல, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க. தாழ்த்தி திருக்கரத்துல வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். மேசும் நன்மைகளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 3ஆம் வார்த்தை, யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27வது வசனம். அப்பொழுது இயேசு அதுதான் படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். இந்த அதிகாரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த அதிகாரம் பராமரிப்பை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு தாய் மகன் என்ற ஒரு உறவு சம்பந்தப்பட்டதான காரியமா காணப்படுது. இதுல இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன் தாய்க்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. மெய்யான ஆறுதல் கொடுக்கிறது ஏசப்பா ஒருவரால மட்டும்தான் கூடும். மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதே மாறிடும். ஆனா தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு பெரிய ஆறுதலா கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சீனருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுதான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, அன்பை குறித்து பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற அநேகரிடத்துல, நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நம்ம சிநேகிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்கள், விசுவாசிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அன்பு நம்ம இடத்துல கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு அன்பு மட்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் ஒரு மெய்யான அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம இடத்துல கொடுக்க முடியும். அதுதான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற அன்பு யாரிடத்திலையும் கொடுக்க முடியாது. ஒருவர் மாத்திரம்தான் அவர் தரக்கூடிய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை படிங்க. நானும் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்குது. அப்போ அவர் நமக்கு ஒரு கற்பனையா கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்பனையே என்னன்னா, வெறும் அன்பு மட்டும்தான். அந்த அன்புல மட்டும் நம்ம நிலைத்து நிற்கிறோம். எல்லா இடத்துலயும் நம்ம அன்பா இருக்க வேண்டும் தேவன் விரும்புறார். அந்த அன்பை தான் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பரிபூர்ணமா நமக்காக பொழிந்தருளினாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 3 வசனங்களை படிக்கலாம். அன்று நாம் பலனற்றவளா இருக்கிறது போல குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவியா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தி, நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தார். ஒரு சிநேகிதன் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சூழ்நிலை, மரண நேரம் வரும்போது கூட யாருமே நமக்கு மறிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நாம் வாழ அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அதுதான் கொடுக்கப்பட்டிருக்க 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் கொடுக்கப்பட்டிருக்க. அப்போ தேவன் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்துல நல்லவரா இருக்கிறாரு. எந்த மனுஷனும் நல்லவங்க இல்லை. ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நல்லவரா காணப்படுறாரு. அதே 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அன்பு மாசற்ற அன்பு, அவருடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு, அவருடைய அன்பு எண்ணுக்கடங்காத அன்புதான் இருக்குது. அந்த அன்புதான் கல்வாரி சிலுவையில நமக்காக அவரு ரத்தம் சிந்தி மரித்த தேவனா இருக்கிறாரு. அந்த யோவான் 19ஆம் அதிகாரத்துல யோவான் 19ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சிலுவையின் அருகே அவரோட தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தாங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாய்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்ற அந்த சிலுவையின் அருகில எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டார்கள் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 19ஆம் அதிகாரம் 25-26 பாத்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிலுவையின் அருகே தமக்கு அன்பாயிருந்த சீஷனை நோக்கிதான், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார், அதோ உன் தாய் என்று சீஷனை நோக்கி அவரும் சொல்றாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஆறுதலை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்களை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி அவர்களுக்கு அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அப்போ அவர் சிலுவையில தொங்கின அந்த நேரத்துல 7 வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு தொங்கப்பட்டு தலையில முள்முடி அந்த ரத்தம் வழிந்து கொண்டே இருக்குது. அந்த நேரத்துல ஆறுதலான வார்த்தைகள் 7 வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய சூழ்நிலையில ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தா நம்ம யாருக்குமே நம்ம ஆறுதல் சொல்ல மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. துக்கப்படுகளுக்கு ஆறுதல் அளிப்பேன்னு சொல்றாரு. அப்போ இந்த நாட்கள நீங்க வந்திருக்கீங்க, இந்த வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்துல என்ன ஆறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, என்ன துக்கமான சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆறுதலான காரியத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அதுதான் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சபிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது.
ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை, எல்லாராலும் துக்கப்படுற துன்பமான சூழ்நிலையில நம்ம யாருக்குமே ஆறுதல் சொல்ல மாட்டோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த துக்கமான சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்கு தன் தாய்க்கு அவர் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. அதே போல அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்க ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாயினும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமா, இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ஒருத்தருக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும்னா முதல்ல நம்ம அது கேட்ட தகுதி உள்ளவர்களா இருக்கணும் தான் இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும்னா முதல்ல நம்ம அது கேட்ட தகுதி உள்ளவர்களா காணப்படணும் இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கானபடினால நம்ம முதல்ல ஆறுதல் சொல்லும்போது நம்ம முதல்ல தகுதியாக்கி கொண்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கனம் பண்றது. அடுத்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதுக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்போ இருக்கிற இந்த நாட்கள்ல யாருமே தாயையும் கனம் பண்றது இல்ல, தகப்பனையும் கனம் பண்றது இல்ல, முதியோர்களையும் கூட கனம் பண்றது கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில தாம் பெற்ற பிள்ளைகளை அனாதையா அனாத ஆசிரமத்துல விட்டுடுறாங்க, குழந்தைகளை கூட அனாத ஆசிரமத்துல விட்டுடுறாங்க. அப்போ நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களே அநேகர் இப்பேற்பட்ட காரியங்களை செய்யறாங்க தான். தாயும் தகப்பன் கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து சம்பாரிச்சு எடுத்துட்டு வர பொருட்களை கூட அவங்களுக்கு உண்மையா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகாரம் கொடுக்கறது இல்ல, ஒரு சின்ன ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில பெற்றோர்களாகிய நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்க முன்னாடி ஒரு முன் உதாரணமா இருக்கும்போது அதனுடைய பின் சந்ததியினரும் அந்த காரியங்களை கடைபிடிப்பாங்க. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம நடக்கும் போதுதான் அந்த பிள்ளைங்களோட சந்ததியும் தாய் தகப்பனை கனம் பண்ற அளவுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கா. அப்போ தேவன் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த 10 கட்டளைகளை பிரதானமான கற்பனைகளா 2 கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதுலதான் ஒன்று அன்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு, 2வது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புல நம்முடைய வாழ்க்கையில தன் தாயும் தகப்பனையும் தள்ளி விடாதபடி எந்த சூழ்நிலையும் தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. இந்த நேரத்திலையும் எனக்கு 2 வாரமா ஒரே ஏவுதலா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சியை சுருக்கமா சொல்ல பிரயாசப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வேலையில இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோட 3வது வயதுல ஒரு சின்ன ஒரு தொந்தரவு ஒரு சேட்டை பண்ணதுனால எங்க அப்பா என்னை தூக்கி விசிறி போட்டாங்க. அப்ப விசிறி போட்ட போது என்னுடைய சரீரத்துல இருக்கிற வயிற்று பகுதியில இருக்கிற மோஷன் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. வெளியே
வெளியே வந்ததுனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஓடி போய் தூக்குனாங்க. அந்த நேரத்திலேயே தேவன் தான் என்ன தூக்குனாரு நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் 3 வயதுக்கு மேல நாங்க வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில்ல இருக்கிற கல்யாணின்ற இடத்துல நாங்க எங்க தாத்தா பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. அந்த இடத்துல நான் இருக்கும்போது என்னை வந்து எங்க சித்தப்பா இவங்க எல்லாம் தான் என்னை வளர்த்தாங்க. எங்க பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் தான் என்னை வளர்த்தாங்க. அந்த இடத்துல வந்து அநேக முறை நான் பலவீனப்பட்டு அநேக நேரத்துல வந்து சோர்வடைந்த ஒவ்வொரு நேரத்திலயும் என்னை வந்து பராமரித்தது எங்க தாத்தா பாட்டி தான். அப்போ எங்களுக்கு அந்த பள்ளியாடின்ற இடத்துல சேரிக்கடைன்னு ஒரு இடத்துல எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு சபை இருக்கு. ஆனா எங்க அப்பா ஃபேமிலி ஃபுல்லாவுமே ஊழியக்கார ஃபேமிலி தான். எங்களுக்குன்னு ஒரு சொந்த சபை இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு எங்க தாத்தாவுக்கு பரம்பரையில வந்து யோகு ஞான பிரகாசம் ஐயான்னு சொல்றவர் தான் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவங்க ஊழியம் செய்யும் போது ஊழியம் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த நாகர்கோவில்ல இருந்து பஸ் ஏறும்போது அப்போல்லாம் வந்து அங்கங்க வந்து பஸ் நிறுத்துவாங்க, சாப்பிடுறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு அது மாதிரிலாம் நிறுத்துவாங்க. அந்த இடத்துல வந்து பஸ் இறங்கி சாப்பிட்டுட்டு நான் கை கழுவுனேன். அப்ப கை கழுவும் போது நான் என்ன பண்ணேன், வேற பஸ் மாத்தி ஏறிட்டேன். அப்போ வந்து எங்க சித்தப்பா தான் என் கூட இருந்தாங்க. அப்ப எங்க சித்தப்பா என்ன பண்ணாங்க, குமாரிய காணுமே எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்திருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கையெல்லாம் கழுவிட்டு இன்னொரு பஸ் ஏறி உட்காந்துட்டேன். ஆனா அந்த பஸ் வந்து திருச்சிக்கு போற பஸ். நாங்க ஏறின பஸ் வந்து நாகர்கோவில்ல இருந்து, அங்க இருந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு வர வேண்டிய பஸ். நான் மாத்தி ஏறி உட்காந்தேன். எங்க சித்தப்பா வந்து என்னை தேடிக்கிட்டே இருந்தாரு. அப்புறமா இந்த சென்னைக்கு கிளம்புற பஸ் வந்து என்ன ஆச்சு, கிளம்பிடுச்சு. நான் இன்னொரு பஸ்ல போய் ஏறி உட்காந்துட்டு எங்க சித்தப்பா வந்து, ஐயோ எங்க அன்னிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே, குமாரிய நான் தொலைச்சிட்டேன்னா எங்க அண்ணி என்ன திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துல நான் அந்த பஸ்ஸை விட்டு நானாவே இறங்கி அப்படி வரும்போது எங்க சித்தப்பா என்னை கூட்டிட்டு மறுபடியும் வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நான் காணாம போகும்படி தேவன் எனக்கு உதவி செய்தாரு. அதுவும் இல்லாம அப்புறமா எங்க சித்தப்பா வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அண்ணி நீங்க வந்து இன்னொரு வாட்டி நான் இந்த குமாரியை நான் கூட்டிட்டு வர மாட்டேன், சென்னைக்கு ஊர்ல இருந்து நான் கூட்டிட்டு வர மாட்டேன், காணாம போயிட்டா, அப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அநேக முறை வந்து நான் 3 முறை வந்து மரணத்துக்கு ஏதுவான விருதத்துல விழுந்த, ஒரு முறை பஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து கடவுள் என்ன பாதுகாத்தாரு. அதுவும் இல்லாம ஒரு வாட்டி 2 வீலர் வந்து 2 கால்களிலும் ஏறிச்சு. ஆனாலும் அந்த நேரத்திலயும் கடவுள் எனக்கு கால்களை பாதுகாத்து கொடுத்தாரு. இன்னும் என்னோட வாழ்க்கையில அநேக நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அதை சொல்றதுக்கு இப்போ சமயம் இல்லாததுனால அதுக்குன்னு ஒரு தருணம் கர்த்தர் கொடுத்தான்னா நான் சொல்றேன். இந்த வேலையிலையும் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், உலகமென் பின்னே சிலுவையின் முன்பே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்பே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்பே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back.
turning back, no turning back, no turning back. Will we decide us now to for Jesus? We will decide us now to for Jesus. We will decide us follow to Jesus. No turning back, no turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்லுவேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்லுவேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்லுவேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் நான் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் நான் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் நான் கிரீடம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் இந்த வார்த்தையை எடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை முதல்ல எனக்கு பிரோஜனமாய் மாறவும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கவும் நீ செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் சிலுவையின் அருகே நின்று அவரை மாத்திரம் பின்னோக்கி செல்லத்தக்க நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. முற்றிலும் தாழ்த்து வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். மேசும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் ஆவியானுடைய மகாபெரிய கிருபை அவளுக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாய் தேவ சமூகத்துல தேவன் நினைப்பதற்கும் மேலான வார்த்தை அதோ உன் தாய். எல்லாரும் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா தேவ கருவினாலே அன்புக்குரியவர்கள ஆண்டவர் யாருக்கு தேவனுடைய கருவினால ஒரு தாய அவர்தான் தாய்க்கு தலைப்பில்லை, மூத்த பிள்ளை, தலைச்சமில்லை. தன்னுடைய மகாபெரிய கருவினால அந்த தாயை மறக்காதபடி 3 வித குறிப்புகளை எடுத்து தன் சாட்சிகளை விவரித்து தேவனோடு இடைப்பட்டு கருத்தான வார்த்தைகளை இடைப்பட்ட மகளை இன்னும் கொடான கூடி ஆசீர்வாதங்களோடு சகல காரியங்கள நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதம் நிரப்பப்பட முடியாது. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கத்த நாம் மேம்படுத்தலாமா? ஆமென், 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 ஆமென்.